ஒரு ஊரில் ஒரு ஜெயிண்ட் ஒரு அழகான தோட்டம் ஒன்று வச்சிட்ருந்தார். எப்பவுமே அவர் யார் கூடயும் பேச மாட்டார். யார் வீட்டுக்குள்ளே வர்றதும் அவருக்கு பிடிக்காது. தனிப்பட்ட வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் அவர் ஊருக்கு போயிட்டனால அங்கே இருந்த குழந்தைங்க ஒரு தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்க. அங்கே உள்ள ரொம்ப அழகாக இருந்தனால குழந்தைங்க அங்கேயும் விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைங்களுக்கு அது ஜெயிண்ட்டோட தோட்டம்னு தெரியாது. அதனால் அங்கேயே விளையாடவும் ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் ஜெயிண்ட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார். என்னடா சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் தோட்டத்தில் பார்க்கும்போது குழந்தைங்க அங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. உடனே ஜெயிண்ட் அந்த குழந்தைங்களை திட்டி வெளியவும் அனுப்பிட்டார். சம்மர் சீசன் போய் ஆட்டம் சீசன் வந்தது. எல்லா தோட்டத்துலேயும் பூக்கள் பூத்துச்சு. ஆனால் ஜெயிண்ட்டோட தோட்டத்தில் மட்டும் ஒரு பூ கூட பார்க்கல. டெய்லி அவர் பூக்கள் பூத்துச்சான்னு வந்து பார்த்தாரு. ஆனால் ஒரு பூக்கள் கூட பூக்கலை. ஒரு நாள் ஜெயிண்ட்டுக்கு பறவைகளோட சத்தம் கேட்டது. உடனே அவர் வந்து பார்க்கும்போது எல்லா பூவுமே பூத்திருந்தது. அப்போது அங்கே ஒரு குழந்தை பழம் பறிக்கிறதுக்காக மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருந்தது. உடனே ஜெயிண்ட் அந்த குழந்தையை தூக்கி பழத்தை பறித்து கொடுக்க முயற்சி பண்ணார். அப்போ தான் ஜெயிண்ட்டுக்கு புரிஞ்சது, ஒரு பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறத விட மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும்போது மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டார்.